நீங்க ஆபிரகாமை போல சாராள போல நினைக்கிறீங்களா? எனக்கு இது நடக்கவே நடக்காது. ஆபிரகாமுக்கு புள்ள பிறக்காதுன்றது எப்படி அவன் நிச்சயமுடையவனா இருந்தானோ, அதே போல நானும் என்ன செய்றேன், நான் இந்த உலகத்துல வாழ்ற நாட்கள்ல நான் பெரிய வீடு கட்டவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் இப்படி எதிர்மறையான நம்பிக்கை உள்ளவங்களா இருக்கிறீங்க. என்னால வாகனம் வாங்க முடியாது. நான் நல்ல வழியில உழைச்சா நிறைய பேர் இப்படி நினைக்கிறாங்க. நான் கள்ள வழியில உழைச்சா இதெல்லாம் வாங்க முடியும். நல்ல வழியில உழைச்சா இத வாங்க முடியாது. என் கடன் பிரச்சனை தீராது. எனக்கு இருக்கிற குறைவுகள் தீராது. என் புள்ள மாறப் போறதே கிடையாது. என் குடும்பத்துல இவன் கடவுளுக்குள்ள வரப்போறதே கிடையாது. இவன் மாறவே மாட்டான் பிரதர். இவன் மாறவே மாட்டான். இப்படியாக நீங்க எதிர்மறையான நம்பிக்கைகள் உடையவர்களா இருக்கலாம். பலவிதமான எதிர்மறையான நம்பிக்கைகள். அதாவது தேவனால இது கூடும் என்று சொல்லாம, இது நடக்காது, அது நடக்காது, இப்படி நடக்காது, அப்படி நடக்காது என்று உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களை நடக்காதுன்னு நீங்க தீர்மானித்திருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க ஆண்டுடைய வார்த்தையை கேட்குறீங்க. உங்களோடு பேசுகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றா, நீங்க எதெல்லாம் நடக்காதுன்னு நீங்க தீர்மானித்து வைத்திருக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் அவமாக்கி அவர் அதை நடப்பித்து காட்ட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் வியாதி, ஒருவேளை உங்களோட குடும்பத்துல யாராவது வியாதி படுக்கையில இருந்தாலும் எத்தனையோ பாஸ்டரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணலாம். ஆனா தேவனால் எல்லாம் கூடும் என்று நீங்க விசுவாசிக்கலாட்டி நீங்க தேவனுடைய மகிமையை காண முடியாது. இன்னும் 15 பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. ஆனா சுகம் கிடைக்காது, விடுதலை கிடைக்காது. ஆனா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். என நீதிமான் தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விளங்குதா? என்ற குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு நான் விசுவாசிச்சா ரட்சிக்கப்படுறதுக்கு விசுவாசிக்கலாம். பைபிள்ல சொல்லுது, நீ விசுவாசி, நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஏன்னா அந்த சிறைச்சாலையில அந்த சிறை காவலனுக்கு அப்படித்தான் நடக்குது. அவன் விசுவாசிக்கிறான், அவனுடைய வீட்டார் ரட்சிக்கப்படுறாங்க. இன்னும் வேதத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா ரட்சிக்கப்படுறதுக்கு விசுவாசம் ஓகே. ஆனா உங்களோட வாழ்க்கையில வெற்றியா வாழ்றதுக்கு, உங்களோட வாழ்க்கையில நீங்க இருக்கிற அடிமைத்தன சிறைகள்ல இருந்து விடுதலை ஆகிறதுக்கு அவன் தன்னுடைய விசுவாசம் மிக முக்கியமா இருக்குது.